சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். மே தினத்தை தையட்டி விகாரை எதிர்ப்பு தினமாக மாற்ற காணி உரிமைக்கான மக்கள் இயக்கம் கோரிக்கை. மீண்டும் சிறைக்கு அனுப்பப்பட்ட பிள்ளையான். யாழ் பல்கலைக்கழகத்தில் அன்னை பூபதிக்கு நினைவேந்தல். ஆடம்பரமாக வாழும் ஜேவிபி தலைவர்கள், கட்சியை விட்டு வெளியேறும் அடிமட்ட தொண்டர்கள். இலங்கையில் பயங்கரம், 2000 ரூபாவிற்காக இடம்பெற்ற படுகொலை. மகரகம வீடு தீப்பிடித்து 3 உயிரிழப்பு, வீட்டின் உரிமையாளர் தீ வைத்தாரா? மொரட்டுவ பல்கலைக்கழகத்தில் கல்வி பயிலும் யாழ் மாணவன் கடலில் மூழ்கி பலி. அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிரான போர் தொடர்பில் ஈரான் ஜனாதிபதியின் அறிவிப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு நடைபெறவிருக்கும் எழுச்சி ஆர்ப்பாட்டங்களை தையட்டி விகாரைக்கு எதிராக மேற்கொண்டு பாரிய எதிர்ப்பாக வெளிக்கொண்டு வருமாறு காணி உரிமைக்கான மக்கள் இயக்கத்தின் தலைவர் ரத்தினசிங்க முரளிதரன் கோரிக்கை விடுத்துள்ளார். யாழ் வடமராட்சி கிழக்கில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், எதிர்வரும் மே 1 தொழிலாளர் தினமாகவும் மற்றும் சிங்கள மக்களுடைய பௌர்ணமி தினமும் இடம்பெறுகின்ற ஒரு முக்கிய நாளாகும். காணிகள் விடுவிக்கும் போது அளவை நில அளவீடு செய்து மாவட்ட செயலாளரிடம் கையளிக்கப்பட்டு பின்னரே அது உரிய காணி உரிமையாளர்களுக்கு கையளிக்கப்படுவது வழமையாக இருக்கின்ற போதும் இம்முறை தையட்டி காணியை விடுவிப்பதாக கூறி காணி அளவிடும் முயற்சி ஒன்று இடம்பெறவிருந்தது. அவ்வாறு இடம்பெறுகின்ற போது மக்கள் எதிர்ப்பு காணி அளவீட்டை தடுத்தால் காணி விடுவிப்பதை மக்கள் தடுத்தார்கள் என காரணம் காட்டி அந்த காணியை அபகரிப்பதற்கான ஒரு சூழ்ச்சி அமைந்திருந்தது. ஆனால் மக்கள் காணி அளவீடு செய்ய சம்மதித்ததால் சூழ்ச்சி பலிக்காத நிலையில் தையட்டி விகாரையின் விகாராதிபதி ஊடாக பலாலி காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்து காணி அளவீடு செய்வதை தடுக்கும் நடவடிக்கையில் அரசாங்கம் ஈடுபட்டதாகவும் முரளிதரன் குற்றம் சாட்டியுள்ளார். சிறைச்சாலைகள் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் மீண்டும் சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் ஏசி கஜநாயக்க தெரிவித்துள்ளார். அதற்கமைய வெலிசர கடற்படை தளத்தில் உள்ள சிறை கூடத்திற்கு அவர் அழைத்து செல்லப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், கைதி ஒருவருக்கு வழங்க வேண்டிய அனைத்து வசதிகளும் பிள்ளையானுக்கும் வழங்கப்பட்டுள்ளது. ஏதேனும் விசேட தேவைகள் ஏற்படும் பட்சத்தில் அதனை உரிய முறையில் சிறைச்சாலைகள் அத்தியட்சகருக்கு அறிவிக்க வேண்டும். கிடைக்கும் கோரிக்கைகளை சட்ட ரீதியாக அணுகி இயலுமான விடயங்கள் செய்து கொடுக்கப்படும். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் ரவீந்திரநாத் சுப்பிரமணியம் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் பிள்ளையான் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். தொடர்ந்து பிள்ளையான் நீதிமன்ற உத்தரவிற்கமைய தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈழத்தமிழர்களுக்காக உயிர் நீத்த தியாகத்தாய் அன்னை பூபதியின் 38ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. பல்கலைக்கழக வளாகத்தினுள் நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்வில் ஏகச்சுடர் ஏற்றப்பட்டது. அதைத் தொடர்ந்து மாணவர்கள் அன்னை பூபதியின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி சுடரேற்றி அஞ்சலி செலுத்தினர். இந்திய அமைதிப்படைகளை தாயகத்தை விட்டு வெளியேற வேண்டுமென அன்னை பூபதி மட்டக்களப்பில் நீர்மட்டம் அருந்தி சாகும் வரை உண்ணா நோன்பிருந்து உயிர் துறந்தமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்தின் முன்னணி தலைவர்களின் கோடிக்கணக்கான சொத்துக்கள் வெளிப்படுத்தப்பட்டதால் ஜேவிபிக்காக தங்கள் வாழ்வை அர்ப்பணித்த முழுநேர உறுப்பினர்கள் கட்சியை விட்டு வெளியேறி வருகின்றனர் என்று முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். மேலும் ரோஹண விஜயவீர மற்றும் சோமவன்ச அமரசிங்க போன்ற தலைவர்களின் உண்மையான தியாகங்களை கண்டு எவ்வித ஊதியமும் பெறாமல் தங்கள் குடும்பம் மற்றும் பிள்ளைகளுக்கான கடமைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு கட்சிக்காக அயராது உழைத்த முழுநேர உறுப்பினர்கள் தற்போதைய தலைவர்களின் நடவடிக்கைகளால் மிகுந்த ஏமாற்றம் அடைந்துள்ளனர் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ரஷ்யாவில் ஜார் மன்னர் காலத்தை போலவே இன்றும் அன்ருகுமார் திசாநாயக்க உள்ளிட்ட தலைவர்கள் கோடிக்கணக்கில் வாழ்க்கையை அனுபவித்து வரும் வேளையில் கட்சி உறுப்பினர்கள் உண்ணுவதற்கு சிறிதளவும் இல்லாமல் துன்பப்படுகின்றனர் என்று ராஜித சேனாரத்ன கூறியுள்ளார். ஒரு நிகழ்வில் பங்கேற்ற பின்னர் ஊடகங்களுக்கு பேட்டியளித்த போது அவர் இதனை தெரிவித்தார்.
பலாங்குட சீதகல சந்தி பகுதியில் நபர் ஒருவர் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். குறித்த பகுதியில் இடம்பெற்ற சூதாட்டத்தின் போது 2000 ரூபாய் பந்தயம் தொடர்பாக ஏற்பட்ட வாய்த்தர்க்க முற்றியதில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாக்குதலுக்குள்ளாகி பலத்த காயமடைந்த நபர் ரத்தினபுரி போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் சீதகல பலாங்குடி பகுதியை சேர்ந்த 52 வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை 3 சந்தேக நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இன்று திங்கட்கிழமை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபரை கைது செய்வதற்காக பலாங்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கொழும்பு மகரகமவில் 2 மாடி வீடொன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 உயிரிழந்த தகவல் வெளியாகியுள்ளது. வீட்டின் மேல் மாடிக்கு வீட்டின் உரிமையாளர் கடந்த 18ஆம் தேதி இரவு தீ வைத்ததில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த தாய் மகளும் தீ வைத்த வீட்டின் உரிமையாளரும் உயிரிழந்துள்ளனர். சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் தந்தை கழுபோவில வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். சம்பவ இடத்தில் பெட்ரோல் பாடை வீசியுள்ளதாக தெரிவித்த போலீசார் வீட்டின் உரிமையாளர் மேல் மாடிக்கு பெட்ரோல் ஊற்றி தீ வைத்ததாகவும் இதன்போது அவரும் தீ விபத்தில் சிக்கியுள்ளதாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகளின் மூலம் தெரியவந்துள்ளது. குறித்த வீட்டின் மேல் மாடியில் வாடகைக்கு வசித்து வந்தவர்களுக்கும் வீட்டின் உரிமையாளர்களுக்கும் இடையே அடிக்கடி தகராறுகள் இடம்பெற்று வந்துள்ளதாகவும் அதன் விளைவாகவே தீ வைத்திருக்கலாம் எனவும் சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மகரகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு மொரட்டுவை பல்கலைக்கழகத்தில் கல்வி பயிலும் யாழ்ப்பாண மாணவன் ஒருவர் கடலில் நீராட சென்ற நிலையில் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதாக பெந்தோட்டை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு உயிரிழந்தவர் யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடைய கதிர்காமநாதன் மிதுசன் என காவல்துறையால் அடையாளம் காணப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பெந்தோட்டை கடற்கரைக்கு தனது நண்பர்களுடன் பொழுதுபோக்கிற்காக சென்ற குறித்த மாணவன் கடலில் நீந்திக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக திடீரென ஏற்பட்ட நீரோட்டத்தில் சிக்கி கடலுக்குள் இழுத்து செல்லப்பட்டுள்ளார். இவ்வாறு கடலுக்குள் இழுத்து செல்லப்பட்ட மாணவனை மீட்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் உறுதிப்படுத்தியுள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பெந்தோட்டை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிரான போரை எவ்வளவு விரிவாக முடிக்க முடியுமோ அவ்வளவு விரிவாக முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்பும் பாரிய பணியில் அதிக கவனம் செலுத்த வேண்டியுள்ளதால் இந்த நடவடிக்கை அவசியம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தெஹ்ரானில் அரசு ஊழியர்களுடன் நடைபெற்ற தொடர் சந்திப்புகளின் போது கருத்து வெளியிட்ட அவர் அத்துமீறிய கோரிக்கைகளை ஈரான் எதிர்க்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை எனவும், ஆனால் இந்த மோதல் தொடர்வது நமக்கோ எதிர்த்தரப்பிற்கோ அல்லது பிராந்தியத்தின் எதிர்கால சந்ததியினருக்கோ எவ்வித நன்மையையும் தராது என்பதை உணர வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். பதற்றங்களை குறைக்க சாத்தியமான அனைத்து ராஜதந்திர வழிகளையும் பயன்படுத்த வேண்டும் என வலியுறுத்திய ஜனாதிபதி பெசஸ்கியன் யுத்தம் முடிவுக்கு வந்த பின்னர் நாட்டை மீண்டும் கட்டியெழுப்புவது, நிதி ஆதாரங்களை பாதுகாப்பது மற்றும் சந்தையை கட்டுப்படுத்துவது போன்ற பாரிய சவால்களை ஈரான் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என கூறியுள்ளார். ஆரம்பகட்ட மதிப்பீடுகளின்படி இந்த மோதலால் ஈரானுக்கு சுமார் 270 பில்லியன் அமெரிக்க டாலர் சேதம் ஏற்பட்டுள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தங்கள் நாட்டின் தற்போதைய உண்மை நிலவரங்களை மக்களுக்கு நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் தெரிவிக்க வேண்டியது அவசியம் என ஜனாதிபதி இதன்போது மேலும் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com இணைந்திருங்கள். வணக்கம்.